அட ஆமாங்க மக்களே, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி மீண்டும் அறிவிப்பு வந்துவிட்டது. ஸோ உங்களுக்கு இந்த நபர்களுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை அரசு தரப்புலேருந்து வெளியிட போகிறாங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடியை பெறுவதற்கு இப்போந்தே தயாராகலாம். யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது என்பன பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஒரு முக்கியமான பதிலை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடி, திமுகவின் அசர வைக்கும் தேர்தல் அறிக்கை. தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வழங்கப்படும் குறைந்த வட்டி விகித நகைக்கடன்கள் குறிப்பாக விவசாயிகளுக்கு, கிராமப்புற மக்களுக்கும் பெரும் உதவியாக இருந்து வருகின்றது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது வழங்கப்பட்ட வாக்குறுதியின்படி 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்பொழுது மீண்டும் ஒரு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அரசு மீண்டும் ஒரு நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிடும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே பலமாக எழுந்துள்ளது. இந்த நிலையில் 2021 போலவே 2026 தேர்தலிலும் பெண்களின் வாக்குகளை குறிவைத்தே திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறது. இதைத்தான் கனிமொழி திமுகவின் தேர்தல் அறிக்கையின் கதாநாயகியாக இருக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படுவது உறுதி. இது குறித்து விரைவில் அறிவிக்கப்படலாம். தேர்தல் நேரத்தில் கூட்டுறவு சங்க நகைக்கடன், அதாவது அதிகபட்சம் 5 சவரன் 3 சவரன் இருந்தாலே தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ அதனால் நகைக்கடனை இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழகத்துடைய கூட்டுறவு வங்கிகள், ஸோ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் வைத்து நகைக்கடன்களை பெற்று வைத்து கொள்ளுங்கள். இவைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த டைம் தாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் டெட்லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஜனவரி 31 கூட்டுறவு வேளாண்மை வங்கிகளில் நகைக்கடன் வாங்க வைக்க, ஸோ இதுதான் லாஸ்ட் டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கு பிறகு நீங்கள் நகைக்கடனை கூட்டுறவு வங்கிகளில் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்றது ரொம்ப சந்தேகத்துக்கு கேள்வியாக மாறிவிடுங்க. தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பே கிடைக்காத கூட போயிடும். ஏன்னா தேர்தல் அறிக்கை வர இருக்குது. தேர்தல் அறிக்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நகைக்கடன் தள்ளுபடியை யாருக்கு முதல்ல கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ இருக்கிற எல்லோர் மத்தியிலும், மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி முதல் கட்டமாக இவர்களுக்கு வழங்க போகிறது உறுதியாயிடுச்சுங்க. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும், அதுவும் 5 சவரன் 40 கிராமுக்குள்ளே வச்சுருக்க அனைத்து நபர்களுக்கும் தள்ளுபடி. அதிகபட்ச நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னா ஒரு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் தள்ளுபடியை கொடுக்க போகிறாங்க ஒரு நபருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்கு உண்டான ஒரு அரசாணை ரெடி ஆகிட்டுருக்கு. தேர்தல் வாக்குறுதிகளில் இது நின்று பேசும் அப்படின்ற மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி தான் அடுத்து பார்த்திங்கன்னா தேர்தலுடைய வெற்றி வாய்ப்பே இருக்குது அப்படின்றத நிச்சயமாக நம்மளால் எதிர்பார்க்கலாம். அதனால் நகைக்கடன் தள்ளுபடியை பெறுவதற்கு இப்போ இந்த உங்கள் அருகாமையில் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடனை பெற்று வைத்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து தான் குறிப்பிட்டு சொல்கிறேன். மேலும் நேஷ்னலைஸ் பேங்க் ஒரு 8 நேஷ்னலைஸ் பேங்க்கில் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடியை கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கும் இப்போந்தே நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.